இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே பிஸ்னஸ். அதுவும் இந்த கிளாஸு அது சார்ந்த உள்ளாண்டான மார்க்கெட்டிங் இது எல்லாமே அவங்க ட்ரைங் டு ஏர்ன் மணி த்ரூ சென்சிட்டிவ் பீப்புள் இல்லை எமோஷ்னல் பீப்புள். அந்த இன்ஸ்டாகிராமில் யாராவது ஒரு வார்த்தை இது இங்கே மிஸ் ஆகுது, நான் இங்கே தப்பு பண்ணிட்டேனோன்னு ஒரே ஒரு ட்ராப்பு போதும், அதில் விழுந்துட்டாங்கன்னா ஏன்னா அது வந்து ஒரு லூப் மாதிரி. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டோ, அவங்க குழந்தை நல்லா வளர்க்குறாங்க, நான் தான் வளர்க்கலையோ, நான் என் குழந்தைய திட்டிடனோ, நான் என் குழந்தைய எதுவும் அடிச்சிட்டனோ தெரியாமல், இல்லை நான் எதுவும் அதுக்கு தேவையில்லாத சாப்பாடுகள் கொடுக்குறனோ, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வருது. இதெல்லாமே கில்ட்டை உருவாக்கக்கூடிய விஷயம் மாதிரி இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆயிடுதுன்னா, நான் வந்து எலிஜிபிளாக இல்லையோ, ஒரு 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 தாயாக இருக்கிறதுக்கு, ஒரு தகப்பனாக இருக்கிறதுக்கு வந்து நான் எலிஜிபிளாக இல்லையோ அப்படின்ற மாதிரி உண்டான கேள்விகளை வந்து அவங்களுக்கு உண்டாலே எழுப்ப ஆரம்பிச்சிருது. 2வது பாப்பா தூங்கின டைமுக்கு என் மூத்த பாப்பா தூங்கலை. மொதல் பையன் நல்லா சாப்பிட்டான், 2வது பாப்பா அவ்வளோவெல்லாம் எனக்கு சாப்பிடலை. அப்போ அதுலேயே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. பேரண்டிங் இன்ஃப்ளூயன்சஸை பார்த்துட்டு உங்களுடைய பாப்பா வந்து நீங்கள் பேபி வெட் லீனிங் பண்ணுங்கள், அதுவாகவே எடுத்து சாப்பிட வைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்ன பண்ணுவோம், பார்த்து சாப்பிடலாம்னு சொல்ல வைப்போம். அந்த பாப்பா சாப்பிட்லன்னா உடனே நமக்கு என்ன வருது, கோவம் வருது பாப்பா மேலே. இல்லை என்ன வருதுன்னா, பாரு அந்த பாப்பா சாப்பிடுது, உன்னால் ஏன் சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி. எப்போ படிப்புக்கு ஒரு கம்பாரிசன் நமக்கு வச்சுட்டு இருந்தாங்களோ, இப்போ சாப்பிட்றதுக்கு கம்பாரிசன் வைக்கிறாங்க. பாரு அவன் சாப்பிட்றான், நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன், அப்போ அவங்களாம் ஒழுங்காக தான் வளர்க்குறாங்களோ, நான் தான் வளர்க்கல அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள தாங்களே வருத்திக்கிறாங்க. அது கூடாது. அது இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுற வேலைனால நடக்குதுன்னு நான் ரொம்ப ஃபேமாக நம்புகிறேன். அது வேணாம். அதிலேருந்து தள்ளி இருக்கிறது ஆமாம் நமக்கும் நாட்டுக்குமே நல்லது, வேறு எதுவுமே கிடையாது.